இப்போ வந்து அரசியல்வாதிகள் ஏன் வேஷ்டி கட்டுறாங்க தெரியுமா? ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், எளியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்காக பணி செய்கிற அந்த அரசியல்வாதிகள் கோட்டு சூட்டு போட்டு வந்தால் நல்லா இருக்காதுல்ல. பார்த்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இன் பண்ணிட்டு ஷூ போட்டுட்டு டை கட்டிட்டு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் ப்ரைவேட்டு அந்த தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு அரசு அதிகாரிகள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாருமே யாருக்காக சேவை செய்கிறாங்க? பெரும்பான்மையான மக்கள் எளியவர்களாக இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள். இப்போ அமைச்சர், எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். அதனால் எளியவர்களுக்காக சேவை செய்யும்போது அவங்ககிட்ட போய் நீ கோட்டு சூட்டு போட்டுட்டு போய் ஷூலாம் போட்டு டை கட்டிட்டு போய் நின்னா வேலைக்கு ஆகுமா? ஒரு ஆசிரியரோ, ஒரு அரசு ஊழியரோ, ஒரு அமைச்சரோ, மந்திரியோ கோட்டு சூட்டு போட்டுட்டு ஷூ போட்டு டை கட்டிட்டு போய் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க செய்ய போகிறது எளிய மக்களுக்காக. அப்போ அவர்களுக்கு தந்தாற்போல் நாம் அவர்களாக நாம் எளியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான், அவர்களிடமிருந்து நாம் வித்தியாசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேட்டி கட்டுறாங்க, வெள்ளை சட்டை போடுறாங்க. ஆனால் அவங்க வீடு பார்த்திங்கன்னா பெரிய வீடாக இருக்குது. அப்போ அமைச்சர், எம்எல்ஏ எல்லாம் பார்த்திங்கன்னா வேட்டி தான் கட்டுவாங்க, பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வீடு மாட மாளிகையாக இருக்கும். அப்போ இது வந்து அதில் வந்து மக்களோடு மக்களாக எளியவர்களாக இருக்கணுங்கிற ஒரு உண்மை பாதி சதவீதம் அவங்க அதை உணர்றாங்க. ஆனால் அவங்க வீடு மட்டும் பெருசாக இருக்குது, முரணாக இருக்குது. அவங்க வசிப்பிடம், அவங்க வாழ்க்கை முறை வந்து ஆடையில் மட்டும்தான் அவங்க மக்களோடு மக்களாக இருக்கிறார்களே தவிர, அவர்களோட உறைவிடம் பார்த்திங்கன்னா மக்களிடமிருந்து வேறுபடுவதாக இருக்கிறது, மக்களிடமிருந்து விலகி இருப்பதாக இருக்கிறது, மக்களோடு ஒற்றுப்போவதாக இல்லை. அப்போது இது வந்து ஒரு பாதி தான் உண்மையாக இருக்காங்க, பாதி அவங்க உண்மையாக இல்லை. மக்களுக்கு பாதி தான் உண்மையாக இருக்காங்க, பாதி சதவீதம் அவங்க உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான். முழுக்க அந்த அரசு அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ, மக்கள் எளிய மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் பிறக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியான வீடுகளில், அதாவது எளிய வீடுகளில் வசிக்க வேண்டும். ஆடம்பரமாக வாழ்வதற்கு தடை போடணும். எளிமையாக அப்போ தான் எளிய மக்கள் எல்லாரும் நாம் ஒன்று, நீ உயரதியாக இருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உன்னுடைய வீடும் என்னுடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீ கிளர்க்காக இருக்கலாம், நான் மேனேஜராக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வீடும் என்னுடைய வீடும் ஒரே மாதிரி தான். அப்போது வசிப்பிடத்தில் நாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தோற்றம் வரணும். நீ அணிகிற ஆடையும் நான் அணிகிற ஆடையும் எளிமையாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆடையில் கூட ஒரு ஒற்றுமை இருக்கணும். திங்கக்கிழமையானால் ஒரே மாதிரியான ஒரே கலரில் ட்ரெஸ் போடணும். எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அப்படின்னா ஒரே கலர், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும். மக்கள்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆடைகள்லாம் இடையில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி மனிதர்கள் ஆடை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு யூனிஃபார்ம் இருந்ததில்ல. எப்போ இந்த ஆடைகளை கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஆடைகளை அணிகிற வழக்கத்துலேயும் ஒரு யூனிஃபார்மை நம்ம வந்து பின்பற்றாமல் விட்டுட்டோம், ஒரு சீருடையை பின்பற்றாமல் விட்டுட்டோம். ஆடை அணியாத காலங்களில் மக்கள் ஒரு சீரான ஒரு தன்மை இருந்தது. யாருமே ட்ரெஸ் போடல, எல்லாருமே வந்து ஒரு ஆடை இல்லாத உடலோட நிர்வாணமாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்காலத்தில். அப்போ அதில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஆனால் எப்போ ஆடை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ ஆடை கண்டுபிடிச்ச உடனே கற்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அந்த யூனிஃபார்மை வந்து இழந்துட்டாங்க, கடைபிடிக்காமல் விட்டுட்டாங்க. அதுபோல் கற்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் குடிசையில் தான் இருந்திருப்பாங்க. மச்சு வீடு, மாடி வீடுலாம் கிடையவே கிடையாது கற்காலத்தில். ஏன்னா அப்போ உலோகங்களே கண்டுபிடிக்கப்படலை. உலோகம் இருந்தால் தானே உலோகத்தை வச்சு கல்லெல்லாம் உடைச்சி கல்லில் வீடு கட்ட முடியும். அப்போ உலோகங்களே இல்லாத காலத்தில் உங்களால் பாறையை உடைக்க முடியாதுல்ல. அப்போ எல்லா மக்களும் குடிசையில் தான் வாழ்ந்துருப்பா. அப்போ கற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீரான ஒரு தன்மை மக்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. எல்லாருமே ஆடை கிடையாது, யாருக்குமே ஆடை கிடையாது. ஆடை ஏதாவது இயற்கை பொருட்கள்லேருந்து தயாரித்து இலை தழைகளை பின்னிப்பாங்க. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரியான ஆடை, அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. அது மாதிரி வீடுகளை பார்த்திங்கன்னா குடிசையில் தான் அவங்க எல்லாருமே கற்காலத்தில் வந்து ஒரு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதே 5300 வருஷத்துக்கு முன்னாடி தானே. இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்களே, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களே, சொல்லி இப்போ அறிவிச்சாங்கள்ல அதிகாரப்பூர்வமாக. இந்தியாவில் வந்து இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்கிருச்சு. அப்போ 5300 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இரும்பு தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். அப்போ அதற்கு முன்னாடி கற்காலம் தான். அப்போ கற்காலம் வந்து 5300 வருடங்களுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு. கற்காலத்தில் மக்கள் சீரான ஒரு தன்மையோடு இருந்திருக்காங்க, ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. ஆடைகள் அணியவில்லை. ஆடைகள் வந்து அவங்க நிர்வாணமாக இருந்திருப்பாங்க, அல்லது இலைதழைகளை அணிஞ்சிருப்பாங்க. அப்போ அதில் ஒரு சீருடை தன்மை இருக்குதுல்ல. இப்போ தானே பாலிஸ்டர், கம்பளி போர் அப்படி இப்படின்னு ஏற்றத்தாழ்வு வந்து போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வீடுகள்லேயும் ஏற்றத்தாழ்வு இல்லை கற்காலத்தில். 5300 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இல்லை, உடைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உணவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. கற்காலத்தில் உணவுகள்லேயும் ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு கிடையாது, நிறத்துலேயும் வேறுபாடு இருக்காது கற்காலத்தில்.
எல்லாம் ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் ஒரே நிறமாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெள்ளையாக இருக்கார், ஒருத்தர் கருப்பாக இருக்கார், ஒருத்தர் மாநிறமாக இருக்கார். காரணம் இந்த ஆடம்பர வசதி. பணக்காரங்க நல்லா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க வெள்ளையாயிடுறாங்க. ஏழைகள் வெயிலில் போய் வேலை பார்க்குறாங்க, அவங்க கருப்பாயிடுறாங்க. ஏன்னா வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது இந்தியாவில். அதனால் அவங்க வந்து வெள்ளை, கருப்பு, மாநிறம் இந்த மாதிரி பலவித நிறங்களில் இந்த மாற்றங்கள் வந்து வாழ்கிற முறையால் ஏற்படுகிறது. நீங்கள் நல்ல பணக்காரராக இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி வெளுத்துக்கிட்டே போவீங்க வெயில் படாமல். அதுவே வெயிலில் வேலை பார்க்குறவங்க, காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, விவசாய வேலை பார்க்குறவங்க கருத்துக்கிட்டே போவாங்க. இது அப்போ வந்து ஏன் வெளிநாட்டிலலாம் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. வெளிநாட்டில் நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் வேலை பார்த்தாலும் சரி வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற குளிர் பிரதேசம் அது. அங்கே வெயிலே படாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி உனக்கு வெயிலே படாது. இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் நிழலில் இருக்காங்க, வெளியில் வந்தால் வெயிலுக்கு வந்துடுறாங்க. அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பாருங்கள், வெளியே வேலைக்கு போகாமல் அவங்க வெள்ளையாயிடுறாங்க, வெயிலில் பார்க்குறவங்க அவங்க கருப்பாயிடுறாங்க. அப்போ இந்த நீங்கள் கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான தன்மை இருந்திருக்கும். எல்லாருமே குடிசையில் இருக்காங்க, எல்லாருமே வெயிலில் வந்தாகணும். அங்கே பணக்காரன் ஏழைங்கிறது பணங்கிற நடைமுறையே கிடையாது. அங்கே எல்லாம் குடிசையில் தான் வாழ்வாங்க, செருப்பு கிடையாது, ஆடைகள் கிடையாது. அப்போ எல்லோரும் ஒரே நேரம். அங்கே பாரு நிறத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு, சமத்துவம் இருந்திருக்கு, உடையில் சமத்துவம் இருந்திருக்கு. ஆடையே அணிய மாட்டாங்க. இந்த செயற்கை ஆடை, பாலிஸ்டர் இந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிய மாட்டாங்க. அப்போ நிர்வாணம் அதில் ஒரு சீரான ஒரு தன்மை இருந்திருக்கு. எல்லோரும் குடிசையில் வாழ்ந்துருப்பாங்க கற்காலத்தில். அப்போ அதில் ஒரு சீரான தன்மை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நிறத்தில் ஒரு தன்மை இருக்குது, ஆரோக்கியத்தில் தன்மை. யாருக்கும் நோய் வந்திருக்காது கற்காலத்தில். எல்லோரும் அவங்க உடல் உழைப்பு தான். நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, மரத்தில் பழங்களை பறித்து சாப்பிட்றது, பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க கற்காலத்தில். இந்த கடற்கரையோரம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உப்பை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கவங்க. ஏன்னா கற்காலத்தில் வந்து சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படலை. கற்காலங்கிறது என்னது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம்தான் கற்காலம். அப்படின்னா கற்காலத்தில் கண்டிப்பாக சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அப்படின்னா சக்கரங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கடற்கரையிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு வந்து கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்டது. கற்காலத்தில் வியாபாரம், பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. உலோகத்தால் தானே இந்த நாணயங்கிறதே உலோக பயன்பாடு தானே. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நாணயமே வருது. அப்போ கற்காலத்தில் உப்பு எதற்காக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது? பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான். கற்காலத்தில் வியாபாரம், விற்பனை, பணம் எதுவுமே கிடையாது. அப்போ உப்பையும் மக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கடற்கரையில் இருக்கிற மக்கள் வேணால் உப்பை சாப்பிட்ருப்பாங்க. அதுவும் எல்லா கடற்கரையிலையும் அந்த உப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கே ஒரு தொழில்நுட்ப அறிவு தேவை. எல்லாராலையும் உப்பை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் மரங்களே வெட்டப்படல, பசுமையாக இருந்திருக்கும், உணவுகள் தாராளமாக கிடச்சிருக்கும். அவங்க மீனை பிடிச்சி தான் தைங்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் உப்பை பயன்படுத்தி சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்காது. கற்காலத்தில் எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. நல்ல உடல் உழைப்பு, பழங்கள் அப்படி இப்படின்னு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா கற்காலத்தில் ஒரு மரங்களும் வெட்டப்படலை. ஏன்னா உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் கண்டிப்பாக மரம் வெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய பலாப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம், கொய்யாப்பழம், மாம்பழம் எல்லா பழங்களும் உங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கும். அப்புறம் எதுக்கு மாமிசத்தை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உணவு முறையிலையும் அவங்ககிட்ட ஒரு சீரான தன்மை. இவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க, நான் அசைவம், சைவம், இதெல்லாம் பிற்பாடு தான் வருது. உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது. கற்காலத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு தான் சாப்பிட்ருக்காங்க. அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. இந்த மாதிரி கற்கால வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து நான் எதுக்காக இந்த டாப்பிக்கை ஆரம்பித்தேன் அப்படின்னா, பின்னாடி போயிட்டேன். அதாவது இங்கேருந்து அரசியல்வாதி எப்படி ஏன் வந்து அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் ஏன் எளிமையாக ஆடை அணிகிறாங்க? அவங்க சேவை செய்வது எளிய மக்களுக்காக. அதனால் அவர்களிடமிருந்து வேறுபடக்கூடாது அப்படிங்கிறக்காக, வித்தியாசமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர்களாக இந்த எளிய மக்களாக நாம் இருந்து சேவை செய்வதற்கு வசதியாக என்ன பண்ணுறாங்க? எளிய ஆடைகளை அணிகிறார்கள். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது வீடு பெருசாக இருக்குது. ஏன்னா மக்களோடு சேவை செய்யும்போது தான் ஒரு அரசு ஊழியரோ சரி, ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோ சரி, ஒரு எம்எல்ஏவோ சரி, மந்திரியோ சரி, அந்த மக்களாக சேவை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் வித்தியாசமாக தெரிந்து விடக்கூடாது. அவர்களோடு நாம் ஐக்கியமாகிவிட வேண்டும். அவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டு விடக்கூடாது என்பதற்காக எளிய மக்களை போன்றே ஆடை அணிகிறார்கள். வேஷ்டி சட்டை போடுறாங்க. அதுவே அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டால் கூட அதுவும் ஒரு எளிமையாக தான், அதிகமாக இன் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க தான் இன் பண்ணுறது, டை கட்டுறது, இந்த மாதிரி ஷூ போடுறது அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு மக்களை எப்போவுமே வந்து மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள், அரசு பணியாளர்கள் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மை அங்கு வெளிப்படுகிறது. பாதி தான் வெளிப்படுது. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க வீடு இப்போ மாளிகையாக இருக்குது. அரசு ஊழியர்கள், அரசு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வீடு மாளிகையாக இருக்குது. அப்போ வீடு வசிப்பிடத்தில் வந்து முரண்பட்டு விடுகிறார்கள். அப்போ வசிப்பிடத்துலேயும் நாம் வந்து மக்களோடு முரண்படக்கூடாது. எல்லாருமே ஒரே மாதிரியான வீட்டில் தான், ஒரே அளவு கொண்ட வீடு அரசாங்கமே கட்டி கொடுத்துரு, வாடகை மட்டும் வாங்கிக்கோங்க.
அந்த மாதிரி ஒரே மாதிரியான வீட்டில் தான் வசிக்கணும். அவரவர் தனித்தனியாக அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். அதற்கேற்றாற்போல் ஒரு படுக்கையறை 10 அடிக்கு 10 அடி அகலம், 10 அடி நீட்டத்தில் ஒரு படுக்கையறை, அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, இது ஒருவருக்கு தேவையானது. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கனா இது போன்ற அமைப்பு 4 இருக்கணும். 4 பேருக்கு 8 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தனித்தனி வீடு கொடுக்கணும். அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். பெண்களை அடிமைப்படுத்தப்படுவதிலிருந்து இப்படி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா பெண்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சமைக்கிறதுக்காகவோ வீட்டு வேலை செய்வதற்காக அடிமைப்படுத்த முடியாது. இதன் மூலம் பெண் விடுதலை, இதன் மூலம் மட்டும்தான் சாத்தியம்.